ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சன்னா மசாலானா ரொம்ப பிடிக்கும். சன்னா மசாலா வித் சப்பாத்தி செம்ம காம்பினேஷன் இல்லையா? உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளைக்கே ட்ரை பண்ணோன்னு உங்களுக்கு ஆசை ஒரு வீடியோ பார்த்தாலே. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி பண்ணுற கமெண்ட்டை சொல்லுங்கள். வாங்க ரெசிபி பார்த்துலாம். ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை அலசிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். சைடில் நான் சப்பாத்தி மாவு பறித்து வச்சுட்டேன். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு எல்லா குழம்புமே வெங்காயம் வதக்கி நல்லா செஞ்சிங்கனாலே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளியை வெட்டி இது கூட சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், இது 2த்தையும் சேர்த்துக்கோங்க. 2த்தையும் சேர்க்குறப்ப நமக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக இருக்கும் வெறும் சன்னா மசாலா சேர்க்கறதை விட. இப்போ இதில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்குல்லையா, அதையும் நான் சேர்த்துட்டு சுண்டலையும் சேர்த்துட்டேன். ஸோ வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதித்த பிறகு சுண்டல் சேர்த்துக்கோங்க. சுண்டல் வேக வைக்கிறப்ப நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அந்த சுண்டல் இருக்க சத்து தண்ணி அப்படியே நம்ம சமையலுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சா சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்து மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், see you on next video.